ராஜேஷ் சார் வந்து தமிழ் திரையுலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அவர் நம்ம இப்போ இழந்துட்டோம். இழந்து வாடுற அவர் குடும்பத்தாருக்கு முதல்ல சேனல் வாயிலாகவும் நம்ம தனிப்பட்ட வரலாம் ஆழ்ந்த இடங்களை தெரிவிக்கிறோம். அவர் ஆன்மா சாந்தி அடைய இறைவனுடைய நிழலாட நம்ம வேண்டுகிறோம். ராஜேஷ் சார் வந்து நீங்கள் எல்லாருக்கும் நடிகராக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ராஜேஷ் சார் வந்து ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, மிகச்சிறந்த ஒரு படிப்பாளி, நல்ல படித்தவர். எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழ் திரையுலகத்தில் அதிகமாக படித்தவர் வந்து சார்லி, ரெண்டாவது ராஜேஷ் சார் தான் நான் சொல்லுவேன். ராஜேஷ் சாரோட பேசிக்கான ஒர்க்கே எனக்குன்னா அவர் ஒரு வாத்தியாராக இருந்தவர் தான். பேசிக்காக அவர் வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தால் பாலச்சந்திரன் மூலம் பட்டை திட்டப்பட்டு சினிமாவுக்குள்ளே வந்தார். அவர் வந்து எப்படின்னா ஒரு ஹீரோ எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற இலக்கணத்தை உடைச்சவர். அதில் வந்து அது கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா, இப்போ ரஜினி அவர்களுக்கு வந்து கருப்பாக இருக்கவங்களும் நம்ம வந்து ஹீரோ ஆக முடியுன்ற இலக்கணத்தை உடைச்சி ரஜினி ஆனாலும், ரஜினிகிட்ட ஒரு காந்த ஈர்ப்பு சக்தி இருந்தது. அவருடைய ஸ்டைல் ஆகட்டும், அவருடைய சுறுசுறுப்பு, அதையெல்லாம் பாலச்சந்தர் ஈர்த்துது. அதுதான் வந்து இணைத்தாள் எண்ணிக்கையில் ஒரு சீனாவே வச்சுருப்பார். அந்த சிகரெட் போடுற சீனை வந்து பூர்வசனோட ஒரு போட்டி மாரி வச்சுருப்பார். நீங்கள் 10 சிகரெட்டு போனால் கையை வெட்ட மாட்டேன்ற மாதிரி ஒரு போட்டி மாரி வரும்னா, ரஜினிகிட்ட என்ன இருக்கோ அதை உள்வாங்கி அதை வைத்து ரஜினியை ப்ரொமோட் பண்ணுற ஒரு விஷயங்களை பண்ணார். அவர் ஸ்டைலாக நடக்கிறப்ப ஸ்பீடாக நடன்னு சொல்கிறதாகவும், முடியை கோதுறதாகட்டும் இதெல்லாம். ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லை ராஜேஷ் கிட்ட. மிக மிக ஒரு அமைதியான, அதுதான் சொல்கிறேன், அவர் ஒரு வாத்தியார். அவர் படத்திலே அவர் தாட்புட் தஞ்சாவூர்லாம் நடிக்க மாட்டார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அமைதியான சாதாரணமாக இருப்பார். அதாவது அந்த இயல்பாக சாதாரணமாக இருக்கிறவுடைய பணி தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தது அப்படின்னு தான் சொல்லணும். கன்னிப்பருவத்திலேன்னு ஒரு படம் வந்துச்சு, நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. அந்த படம் தான் வந்து ராஜேஷ்க்கு பெரிய பிரேக் கொடுத்த படம். அந்த படத்தில் தான் பாக்யராஜ் சார் வந்து ராஜேஷ்க்கு ஈடான ஒரு ரோல் நடிச்சிருப்பார். பாக்யராஜாவோட ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் பாலகுரு, பாக்யராஜோட குரு அவர், பாலகுரு அவர் பேர். அவர் தான் டைரக்ட் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் அவர் டைரக்ட் பண்ணல, என்னன்னு தெரில. அதில் தன்னுடைய நடிப்பை வடிவகேஷ் தான் ஜோடி. அதில் நடிப்பை ரொம்ப இயல்பாக அவர் வந்து ஏற்படுத்தியிருப்பார். எல்லா இடத்துலையும் வந்து அந்த படம் கொண்டு போய் சேர்த்தாலும் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த படம் வந்து பாலச்சந்திரன் வந்து கொடுத்த சரிதாவோட நடித்த படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஒரு டிப்பிக்கல் ஒரு அரசியல்வாதி எப்படி இருப்பான், ஒரு அரசியல்வாதி வந்து இன்றைக்கி ஒரு கொடி பிறக்கும், திடீர்னு கொள்கையை மாற்றிட்டு வேற ஒரு கொடி பிறக்கும், பர்சனல் லைஃப்பில் என்னென்ன சேஞ்சஸ், ஒரு அரசியல்வாதி எப்படி மாறுவான்னு அச்சமில்லை ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் அவர் காமிச்சிருப்பார். அதெல்லாம் பெரிய பிரேக் கொடுத்த படம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோவா ஃபஸ்ட் ஹீரோவா, அதாவது வந்து ஹீரோவும் நடித்து பெரிய பெரிய ஹீரோங்களுக்கு ஈக்குவலாக